உன் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் நீ ஒன்னு யோசிச்சா அதை விட 100 மடங்கு நாங்க யோசிப்போம். என் புள்ள இப்போ வயலுக்கு போவான். அதுக்குள்ள நான் அனுப்பின ஆளுங்க அந்த வானத்து கண்ணு முன்னாடியே சாயக்கழிவ வயல்ல கலந்து வயலை அழிச்சிட்டு அந்த வானத்தைய கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த கைத்தை அவுத்து விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனா அருள் அங்க போய் பார்க்கும்போது வானதி மட்டும்தான் இருப்பா. அவளுக்கு பக்கத்துல சாயக்கழிவு கொண்டு வந்த ட்ரம் இருக்கும். வயலு மொத்தமா அழிஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அத வானதி பண்ணலன்னு யார் சொன்னாலும் அருள் நம்ப மாட்டான். அவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துவோம். என்ன சிரிக்கிறாங்க? ஆமா, இப்ப எதுக்கு சிரிக்கிற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? எனக்கு பைத்தியம் பிடிக்கல. இப்ப நான் சொல்றத கேட்டு உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது. அத நினைச்சுதான் சிரிச்சேன். நிறைய கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வயலை அழிச்சாதானே நடக்கும். ஒரு பயிரை கூட அழியாம உங்க ஆளுங்களை எல்லாம் தடுத்து பயிரை காப்பாத்துனது வானதி தான் நிரூபிச்சு அருள் ப்ரோ கிட்ட உங்க ஆளுங்களை எல்லாம் புடிச்சு கொடுத்தா என்ன நடக்கும்? அருள் ப்ரோ வானதியை ஏத்துப்பாருல? கண்டிப்பா உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீ சொல்ற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒத்த ஆளா வானதி போய் எங்க ஆளுங்களை தடுத்து நிறுத்தி பயிர்களை எல்லாத்தையும் காப்பாத்திடுவாளா? வானதி பயிரை காப்பாத்துவான்னு நான் சொல்லவே இல்லையே. என்ன? ஏய், சீக்கிரமா மோட்டர் போட்டு பயிர் மொத்தத்தையும் அழிச்சிட்டு அருள் வரதுக்குள்ள இங்க இருந்து போயாகணும்டா. சரிடா, முதல்ல போய் மோட்டர் போடுறா. போடா. அண்ணா ப்ளீஸ் நோ. அண்ணா அண்ணா வேண்டாம், நான் சொன்ன கேளுங்க ப்ளீஸ் நோ. அப்புறம் இந்த வீட்ல அருள் ப்ரோ மட்டும் தான் இருக்காரா? இன்னொரு ப்ரோவும் இருக்கார்ல? என்ன இது? ஏதோ தப்பா இருக்கு. என்ன வாங்குது? என்ன நடக்குது இங்க? இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவனுங்க உன் வயல்ல சாயக்கழிவை ஊத்தி அழிக்க பார்த்தானுங்க. வானதி தான் உன் வயலை இவங்ககிட்ட இருந்து காப்பாத்துனான். டேய், அருணுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி தெரிஞ்சது அவன் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். அதோட நம்ம கதையும் முடிஞ்சிடும். சீக்கிரம் வா. சரிக்கா. கரிகாலன் பைக் இங்க இருக்கு. அப்போ கரிகாலன் இங்க தான் இருக்கானா? என்ன நடக்குதுங்க?
இவங்க ஏன் என் நிலத்துல சாய கழிவை கலக்க போறாங்க? இவங்க ஏன் என் பயிரை அழிக்கணும்? அது அவனுங்கிட்ட தான் கேட்கணும். டேய் இந்தரா, எந்திரிடா, எந்திரி. டேய் அண்ணா அடிக்காதீங்க இதுக்கு மேல. எந்திரி. வாடா. டேய் உங்களை யார் அனுப்பி இப்படி செய்ய சொன்னது? ஒழுங்க மரியாதையா யாருன்ற உண்மையை சொல்லிடுங்க. சொல்றா, இல்லைன்னா உங்களை சாவடிச்சிருவேன். சொல்றா. டேய் சொல்றாங்க. ஐயோ அண்ணா அண்ணா அடிக்காதீங்க அண்ணா. அண்ணா இப்ப சொல்லு, யார் உங்களை அனுப்புனா? டேய் என்னடா? சொல்றாங்கல்ல அண்ணா